ட்வின்சோபீடியாவின் இன்னொரு காணொளிக்கு மீண்டும் வருக. இன்று நாம் பிஎஸ்எல்இ வாய்மொழி தேர்வு தலைப்பான மறுசுழற்சி பற்றி பார்ப்போம். இந்த தலைப்பு பள்ளி தேர்வுகளிலும் வெளிவரக்கூடிய மிகவும் பிரபலமான தலைப்பு. இந்த தலைப்பையொட்டி தெரிந்திருக்க வேண்டிய முக்கியமான வார்த்தைகள் மற்றும் சொற்றொடர்களை பார்ப்போம். நீங்கள் காணொளியை நிறுத்திவிட்டு இந்த வார்த்தைகளை எழுதலாம். அடுத்ததாக முதல் காணொளியில் கற்பிக்கப்பட்டபடி உங்கள் பதில்களை மேம்படுத்த இந்த கட்டமைப்பை எவ்வாறு பயன்படுத்தலாம் என்பதை பார்ப்போம். முதலாக வீடு. காணொளியை நிறுத்திவிட்டு நீங்கள் இந்த பதிலை படிக்கலாம். இங்கு எழுதியிருக்கும் முதல் 2 வாக்கியங்கள் எந்த தலைப்பிற்கும் பயன்படுத்தலாம். இந்த பதிலைப் போல எந்த தலைப்பு வந்தாலும் வீட்டில் பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளுக்கு எந்தெந்த பழக்க வழக்கங்களையும் கருத்துகளையும் கற்பிக்க வேண்டும் என்பதை விவரிக்கலாம். இரண்டாவதாக பள்ளி. பள்ளிகளில் ஆசிரியர்கள் எந்தெந்த விவரங்களை கற்பிக்க வேண்டும் என்றும் அதை எப்படி கற்பிக்கலாம் என்பதையும் எடுத்துக்காட்டலாம். உங்கள் சொந்த அனுபவங்களை சேர்த்து உங்கள் பள்ளிகளில் எப்படி கற்பிக்கிறார்கள் என்பதை சொல்லலாம். கடைசியாக சமூகம். அரசாங்கம் ஒரு பிரச்சனையை எப்படி தீர்க்கலாம் என்பதை நீங்கள் பரிந்துரைக்கலாம். இல்லையெனில் அரசாங்கம் எடுத்திருக்கும் முயற்சிகள் மற்றும் அதன் நோக்கத்தை விவரிக்கலாம். நீங்கள் இன்னும் பேச விரும்பினால் சமூக ஊடகங்களை பற்றி பேசுவது உதவியாக இருக்கும். இந்த புள்ளியை பெரும்பாலான தலைப்புகளுக்கு பயன்படுத்தலாம். நான் ஒரு பொதுவான பதிலை வழங்கியுள்ளேன். அதை நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் பயன்படுத்தலாம். முடிந்தால் தலைப்பை அடிப்படையாக கொண்டு இன்னும் குறிப்பிட்ட பதிலை கொடுங்கள். இதோ சில பொதுவான குறிப்புகள். தேர்வுக்கு முன் இவற்றை மனதில் கொள்ளுங்கள். இந்த காணொளி உங்களுக்கு உதவியாக இருந்திருக்கும் என்று நம்புகிறோம். அடுத்த காணொளியில் சந்திப்போம். நன்றி.